ஹலோ எவ்ரிவன், நம்ம இன்றைக்கி ரோபோட்டிக் வீடியோ பார்ட் 3 தான் பார்க்குறோம். இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக பார்க்க போகிற 2 மாடியூல்ஸ்னால் அது வந்து ஸ்விட்ச் மாடியூல் ஒன்று, இன்னொன்று வந்து பட்டன் மாடியூல். அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம சவுண்ட் மாடியூல் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் லைட் மாடியூல் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பவர் மாடியூலை பவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 9 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணுறோம், அதுக்கு கனெக்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரோபோட்டிக் வீடியோ பார்ட் 3ல் பட்டன் மாடியூல் எப்படி வேலை செய்யுது, ஸ்விட்ச் மாடியூல் எப்படி வேலை செய்யுதுன்றதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து கனெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேட்டரி கனெக்டர் கூட நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து பேட்டரியை வந்து பவர் மாடியூல் கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து பவர் மாடியூல்லேருந்து ஒரு ஒயர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்விட்சுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஸ்விட்ச்லேருந்து லைட் மாடியூலுக்கு கனெக்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பவர் மாடியூல் ஆன் பண்ண போகிறோம். ஆன் பண்ணோன்னா இங்கே வந்து லைட் வந்து ஆன் ஆகாது, பிகாஸ் நம்ம வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா லைட் எரியும், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோன்னா லைட் ஆஃப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பட்டன் மாடியூல் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஸ்விட்சை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்விட்சுக்கு பதில் பட்டன் கனெக்ட் பண்ண போகிறோம். பட்டன் நம்ம கனெக்ட் பண்ணோன்னா பவர் மாடியூல் ஆன் பண்ணோன்னா லைட் வந்து வேலை செய்யாது, பிகாஸ் நம்ம வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நம்ம பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா லைட் வந்து ஆன் ஆகும். ஸோ இப்போ நம்ம பட்டன் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பட்டனும் ஸ்விட்சும் தான் புதுசாக கற்றுக்கிட்டோம். இதில் வந்து நம்மளால் ஒன்று பண்ண முடியும். நம்ம வந்து பவர் மாடியூல்லேருந்து ஸ்விட்சுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்சிலேருந்து பட்டனுக்கு கனெக்ட் பண்ணால் நம்ம ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டோன்னா பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் லைட் ஆன் ஆகாது. இப்போ நம்ம வந்து ஸ்விட்சை ஆன் பண்ணி இருக்கிறப்போ பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா லைட் ஆன் ஆகும். இப்போ நம்ம வந்து அதை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சேஞ்ச் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம லைட்டுக்கு பதில் சவுண்ட் மாடியூல் வைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பவர் மாடியூல் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து பட்டன் ப்ரெஸ் பண்ணால் சவுண்ட் வரும். இப்போ நம்ம வந்து ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் சவுண்ட் வராது. இதே நம்ம வந்து லைட் மாடியூலுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஸ்விட்சை ஆன் பண்ணிவிட்டு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் லைட் எரியும். இதை வந்து நம்ம வந்து இன்வெர்ட் பண்ணிட்டோன்னா பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ ஸ்விட்சை நம்ம ஆன் பண்ணால் தான் லைட்டு இல்லைனா சவுண்ட் மாடியூல் வந்து வேலை செய்யும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம வந்து ஸ்விட்சு நம்ம புதுசாக கற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறம் வந்து பட்டன் வந்து புதுசாக கற்றுக்கிட்டோம். அது வந்து எப்படி வேலை செய்யுதுன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம 2 மாடியூல்ஸ் முடிச்சிட்டோம்.